அன்புக்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி தான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ஒழு செய்கிறார் ஒரு ஆள், ஒழு செஞ்சு போட்டு நல்ல முறையில் உது செய்கிறார், ஒழு செஞ்சு போட்டு இந்த துவா ஓதுறார். கஷ்டமா இது? கஷ்டமா இது? என்ன துவா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இவ்வளோ தான். இது வேறு மாதிரி அறிவிப்பு வருது. இது நான் லேசாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. உது செஞ்சு போட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. சஹீஹ் முஸ்லிம் ரிவாயத். இதை சொன்ன என்ன நன்மை கிடைக்கும்? ஒவ்வொரு நாளும் ஒரு 5 முறை, குறைஞ்சது 5 முறை ஒழு எடுப்போம். 5 முறையாவது எடுப்போம். சொன்னா என்ன நடக்கும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே, ரமலான் வந்தா சொர்க்கத்திர வாசல்கள் எல்லாம் திறக்கும். இதா ஜா ரமலான் ஃபுத்தியத் அப்வாபுல் ஜன்னah வ குல்லிகத் அப்வாபுன் நார் வ சுஃபிதத்திஷ் ஷயாத்தீன். ரமலான் வந்த உடனே சொர்க்கத்தில் 8 வாசல்களும் திறக்கப்படும். அப்ப இது ரமலான் மாசம் வந்தா சொர்க்கத்தில் 8 வாசல் திறக்கப்படும், நரகத்திர வாசல்கள் மூடப்படும், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுவார்கள். இந்த துவாவை நீங்க ஓதினா ரமலான் காலத்திலும் சரி, ரமலான் அல்லாத காலத்தில் ஓதினாலும் சரி, சொர்க்கத்திர 8 வாசல்களும் திறக்கப்படும். யார் இதை உது செய்து விட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று ஓதுவாரோ, ஃபுத்திஹத் லஹு அப்வாபுல் ஜன்னத்தி ஸமானியா யதுகுலு மின் ஐஹா ஷா. அது மட்டுமல்ல, அவருக்காக சொர்க்கத்தில் 8 வாசலும் திறக்கப்படும். அவர் விரும்பிய வாசலால் சொர்க்கம் செல்வார். எவ்வளவு சிறப்பு இது! ஒரு நாளைக்கு இதை 5 முறை சொர்க்கத்தில் வாசலை திறக்கலாம். நோன்பு காலத்துல இல்லை, நோன்பு பிறகும் இதை ஓதுனா சொர்க்கத்தில் வாசல் திறக்கப்படும். அப்ப எவ்வளவு இந்த நன்மையை ஆதரவு வச்சா யாரா விடுவாங்களா? இந்த நன்மையை ஆதரவு வச்சா யாரா விடுவாங்களா? அப்ப நன்மையை ஆதரவு வைக்க வைக்க அமல்கள்கிட்ட பெருமானம் விளங்கும். இது லேசு எங்களுக்கு இந்த அமல் செய்யறது லேசு. ஆனா இதை விளங்கிட்டோம்டா, இந்த ஒரு வார்த்தையை சொன்னா அப்படி சொர்க்கத்தில் 8 வாசலும் திறக்கப்படுது, விரும்பின வாசலால் நான் செல்வேன் என்று சொன்னா எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். இதை நாங்க இப்ப பயான் முடிஞ்சதா உது செய்யறோம், இந்த துவா ஓதுறோம்னா சொர்க்கத்தில் வாசல் திறக்கப்படுது. அதுக்கு டைம் ஒன்று இல்லை, எப்ப உது எடுத்தாலும் சரி. அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரி நன்மை ஆதரவு வைக்கணும். நன்மை ஆதரவு வைக்கணும். என்ற ரப்பு எனக்கு கூலி தருவான், என் ரப்பு இந்த அளவு தாரான்டா அவர் அதை விட மாட்டார். அப்ப சில துவாக்கள் இருக்குது, அந்த துவாக்களை ஓதுனா, கருத்தை விளங்கி ஓதுனா, அதனுடைய அர்த்தத்தை புரிந்து ஓதுனா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், செய்துல் இஸ்திக்ஃபார் காலையில் ஓதி மாலை ஆறதுக்கு முன்னால மௌத்தா போனா அவர் சொர்க்கவாதி. புகாரில் வர ஹதீஸ், சையான ஹதீஸ். அப்ப அது நாங்க அதை அர்த்தத்தை விளங்கி ஓதி இந்த நான் மௌத்தா போன சொர்க்கவாதின்டா யாராவது ஒரு மனுஷன் விடுவானா? விட மாட்டான். தூங்க போனா ரைட், நான் இன்றைக்கு செய்துல் இஸ்திக்ஃபார் ஓதினேனா, இந்த துவா ஓதினா தூக்கம் வரக்கூடாது. அப்படி பழகணும். நான் பழகணும். இன்றைக்கு ஏதோ குறைபாடிக்குது, இன்றைக்கு நாளில் ஏதோ குறைபாடிக்குன்னு மைண்டுக்கு வரணும். ரைட், இன்னைக்கு துவா ஓதில, இந்த துவா ஓதிருங்க, அது பொறுத்துவங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி அந்த நன்மையில ஆதரவு வைத்து நாங்கள் செய்ய வேண்டும். இது என்ன? 4வது விஷயம். 5வது விஷயம், எந்த அமலை செஞ்சாலும் நாங்கள் அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள், இதில் இருக்கிற பிழைகளை மன்னிச்சுக்கொள், இந்த அமல்ல இருக்கிற பிழைகளை நீ மன்னிச்சுக்கொள், இதை ஏற்றுக்கொள் என்று சொல்லி அல்லாஹ் இடத்துல நாங்கள் கேட்கணும், அல்லாஹ் இடத்துல ஆதரவு வைக்கணும். இது 5வது விஷயம். இப்போ பாருங்க, நான் சொல்றதுக்கெல்லாம் இந்த ஆதாரம் வேணுமே சும்மா சொல்லிட்டு போன்னு நினைச்சிடாங்க. இப்போ உதாரணமா நீங்க தொழுக முடியுது, தொழுக முடிஞ்சா நீங்க என்ன சொல்லுவீங்க? முதலாவது அஸ்தக்ஃபிருல்லாஹ். இப்போ நீங்கள் தொழுது பாவமா, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். முதலாவது என்ன? அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு ஆரம்பிக்கிறீங்க. செஞ்ச பாவமா? என்னப்பா நீங்கள் தொழுது போட்டு அல்லாஹ் இடத்துல யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிருந்தா அவன் செஞ்ச பாவமா? இல்லை, அந்த இபாதத்தில் ஏதாவது என்ன அறியாம வந்திருக்கும், யா அல்லாஹ் அதை மன்னிச்சிரு. யா அல்லாஹ் தொழுவேன், நான் இஷா தொழுவேன், யா அல்லாஹ் என்ன அறியாம ஏதாவது தவறான எண்ணங்கள் ஊசலாட்டங்கள் வந்திருக்கும், மன்னிச்சிரு யா அல்லாஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம். இப்படி ஓதுறோமே, அப்ப அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத் وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْ. அல்லாஹ்வோட உதவி, வெற்றி எல்லாம் வந்தா, மக்கள் கூட்டமா இஸ்லாத்துக்குள்ள வரும் பொழுது, நபியே நீங்க கொளற வசதி பார்த்தீர்களா, நான் வெற்றி கொண்டு விட்டேன் என்று சொல்லுங்க அல்லாஹ் சொல்றான்.
அல்லாஹ் தஸ்பீ செய்யுங்க, இஸ்திஃபார் செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவா செஞ்சு எல்லாரும் இஸ்லாத்துக்குள்ள எடுத்து பாவமா? பாவம் இல்லை. அப்ப யா அல்லாஹ் இவ்வளோ முயற்சி செஞ்சேன், உழைப்பு செஞ்சேன், அதில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சிரியா அல்லாஹ். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர். ஏதாவது நல்ல அமல்கள், ஏதாவது ஒரு நல்ல சபை மஜ்லிஸ் முடிஞ்சாலும் நாங்கள் தான் சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். யா அல்லாஹ் மன்னிச்சிரியா அல்லாஹ். இஸ்திக்ஃபார், தொழுகை, இபாதத் எல்லாத்தையும் இஸ்திக்ஃபார். யா அல்லாஹ் மன்னிச்சிரியா அல்லாஹ். ஏன்னா அந்த 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 இபாதத்தில் குறைபாடை நீக்கிட்டோம்னா அது பூரணமாயிரும். அப்போ அது ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால தான் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். பொதுவாக நீங்கள் கூகுளில் அல்லது ஏதாவது ஒன்றில் தேடி பார்த்தீங்கன்னா இது வராது. ஆனால் இதை சேர்க்கணும் எப்படி? ரைட், இதுதான் விஷயம். மேலே சொன்ன 3 தான் வரும். இந்த நான் சொல்ற இந்த 4வது 5வது பாயிண்ட்லாம் அதை பூரணப்படுத்தும், அல்லாஹ் இடத்துல அழகாக கொண்டு போய் சேர்க்கும் இஸ்திக்ஃபார். அதே மாதிரி யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டி போட்டு என்ன கேட்டாங்க? ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். ரப்பனா தகப்பல் மின்னா, அல்லாஹ் பொறுப்பை கொடுக்குறான். அவங்க உள தூய்மையோட அவங்க கட்டுறாங்க. கட்டி போட்டு யா அல்லாஹ் ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். கட்டுனதே அல்லாஹ்வுக்காக, கட்டுனது அல்லாஹ்ட இல்லத்தை. அப்படி இருந்தும் அவங்க கேட்கிறாங்கன்னு அர்த்தம் என்ன? நபி ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நான் செஞ்ச அமலை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். அல்லாஹ்விடத்துல கேட்கணும். யா அல்லாஹ் நான் செஞ்ச அமல்களில் குறைபாடு இருந்தால் மன்னிச்சிரு யா அல்லாஹ். எந்த அமலை செஞ்சாலும் எந்த இபாதத் செஞ்சாலும் யா அல்லாஹ் இதுல குறைபாடுகளை நான் மன்னித்து இதை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். ஏன்னா எல்லா இபாதத்திலையும் குறைபாடுகள் இருக்கும். மனுஷன் தானே நாங்க, எங்களால் பரிபூர்ணமா செய்யலாது. எங்களால் பரிபூர்ணமா முயற்சிக்கிறோம். தக்பீரை கட்டுவோம், எவ்வளவு பயான் கட்டி என்னதான் இருந்தாலும் தக்பீரை கட்டும் பொழுது திடீர்னு யோசனை மாறிடும், திடீர்னு சிந்தனை மாறிடும். அப்ப எனவே யா அல்லாஹ் ஏற்றுக்கொள். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். அதே நேரம் அல்லாஹ் இடத்துல கேட்கிற நேரம் நாங்க இந்த துவாவை கேட்கணும், இஸ்திக்ஃபாரை செய்யணும். உள்ளத்துல ஒரு பயம் வரணும், உள்ளத்துல ஒரு பயம் வரணும். அல்லாஹ் இதை ஏற்றுக்கொண்டானா இல்லையா, அந்த பயம் வரணும். அப்ப எனவே அல்லாஹ்விடத்துல நாங்க யா அல்லாஹ் இதை நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ், கபூல் செய்து கொள் யா அல்லாஹ், இதுல இருக்கிற குற்றம் குறைகளை மன்னிச்சிரு யா அல்லாஹ்னு சொல்லி ஏதோ ஒரு வழியில் அல்லாஹ்விடம் நாங்கள் இதுல குறைகளை நீக்கி பரிசுத்தமானதை அல்லாஹ் இடத்துல ஒப்படைக்கிறதுக்கு நாங்க முயற்சி செய்யணும்.